இன்று ஓதிய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். அதேபோல் அவர்களுடைய மகனார் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலேயும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலேயும் அல்லாஹ் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றான். உங்களுக்கு இல்மு வேண்டுமா அல்லது ஆட்சி அதிகாரம் வேண்டுமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். வலக்கத் ஆதைனா தாவூத மின்னா ஃபضلا யா ஜிபால மிபி மஹுவத்தைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு நபிமானிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது இரண்டு பேர்களும் சொன்னார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு இல்மை கொடுப்பாயாக, இல்மை கொண்டு யா அல்லாஹ் எங்களை நீ சிறப்புப்படுத்துவாயாக என்பதாக அவர்கள் கேட்கின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இல்மை கேட்டதினால், கல்வியை கேட்டதினால் அல்லாஹ் அவர்களுக்கு இல்மையும் கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். எனவே இதிலிருந்து தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால், ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் படித்தவர்களிடத்தில் தான், கல்வி உள்ளவர்களிடத்தில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார்கள். ஆக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் கேள்விகளை கேட்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் அல்லவா? அப்போ அவருடைய காலத்திலே கேட்கிறார். இன்னைக்கு ஓதக்கூடிய ஆயத்துகள்ல கூட அல்லாஹ் அதை சொல்லுகின்றார். ஐதா மின்னா வகுன்னா துராபன் வைதாமன் ஐன்னா லமபூசுன் அவ ஆபாவுனல் அவ்வலுன். அதாவது நாம் மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பின்னால், மக்கி போனதற்கு பின்னால் மீண்டும் நாம் எழுப்பப்படுவோமா என்பதாக அந்த காலத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். அதே போல அந்த கேள்வி அவர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்கின்றான், குல் நஅம், ஆம், கண்டிப்பாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதைத்தான் யாசீன்ல கூட ரப்பல் ஆலமீன் சொல்வாங்க, இஹ்யில் இஸாம வஹிய ரமீம் குல் யுஹ்யி அல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி கல்கின் அலீம். அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது எலும்பு மக்கி போன நிலையிலே அவர்களை மீண்டும் நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம், ஹயாத்தை கொடுத்து மீண்டும் அவர்களை உயிர்ப்பிப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்திலே சொல்லித் தருகிறார். அப்போ அவர்கள் விளங்கி கொண்டார்கள், இயற்கை மண்ணு என்பது மனிதனை அரித்து விடுகின்றது, சதையை அரித்து விடுகின்றது, தின்று விடுகின்றது, எலும்புகளை அதை சாப்பிட்டு விடுகின்றது என்றெல்லாம் அவர்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இயற்கை என்பதாக. எனவே அந்த இயற்கைக்கு மாற்றமாக நடக்குமா என்பதை அவர்கள் நினைத்து சிந்தித்து அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இயற்கைக்கு மாற்றம் செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான், முஅஜிஸாவை அல்லாஹ் கொடுத்தார். எந்த விதமான முஅஜிஸா என்று சொன்னால், இரும்பு என்பது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் இரும்பு பட்டது என்று சொன்னால், அந்த இரும்பை அப்படியே அவர்கள் மாவு பிசைவதை போல அவர்கள் பிசைவார்கள். அதற்கு எந்த விதமான ஹீட்டும் இல்லை, எந்த விதமான சூடுகள் போடப்படாது, எந்த விதமான கெமிக்கல் அல்ல. வெறுமன கையை கொண்டு அந்த இரும்பை பிசையக்கூடிய ஆற்றலை, தகுதியை, முஅஜிஸாவை, அற்புதத்தை அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். ஏன் இதை எல்லாம் கொடுத்தான் என்று சொன்னால், இயற்கை என்பது இரும்பை யாரால் என்ன செய்ய முடியாது, கையினால் உருக்கவே முடியாது. அப்ப அந்த உருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நபியின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். இதே போன்றுதான் மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பின்னால் கூட நான் அந்த மனிதனை எழுப்பக்கூடிய, இயற்கைக்கு மாற்றமாக எழுப்பக்கூடிய சக்தி பெற்றவன் என்பதை காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தார்.
அதே நேரத்தில் ஒரு தடவை மலக்குல் மௌத் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது, அப்ப அந்த காலத்துல மலக்குகள்லாம் மனித ரூபத்துல வருவாங்க, நேரடியாக வந்து பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பேசுகின்ற பொழுது அந்த மலக்குல் மௌத்து கிட்ட வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஆட்சி அதிகாரம்லாம் எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், எந்த குறையும் இல்லை, நல்லபடியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரே ஒரு குறை இருக்கு, என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் போது அந்த மலக்குல் மௌத் சொல்றாரு, நீங்க அரசாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பணங்களை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்கிறீர்கள் அல்லவா? இதைவிட நீங்கள் சுயமாக சம்பாதித்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும். அது அந்த ஒரு குறை மட்டும் பாக்கியாக இருக்கிறது என்பதாக அந்த மலக்குல் மௌத் என்பவர் சொல்றார். சொன்ன உடனே உங்களுக்கு அப்பொழுதிருந்து ஒரு முடிவு செய்கின்றார்கள், இனிமேல் அரசாங்கத்திலிருந்து நாம் எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது, நம்முடைய உணவுக்காக வேண்டிய நம்முடைய சுய தேவைக்காக வேண்டிய எதுவும் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு முடிவு செய்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதத்தை கொண்டு, முஅஜிஸாவை கொண்டு அவர்கள் இரும்பை முதலாக கையினாலேயே உருக்கி வஅல்லம்னாஹு ஸனஅத்தல் லபூஸின் லகும் லிதுஹ்ஸினகும் மின் பஅஸின் ஃபஹல் அன்தும் ஷாகிரூன். அல்லாஹ் வஅல்லம்னாஹு அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். வஅல்லம்னா லபூஸின் லகும், அதாவது ஆடைகளை, கவச ஆடைகள், இரும்பு கவச ஆடைகள் இருக்கிறது, அந்த ஆடைகளை அவர்கள் கையினாலேயே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை வடிவமைத்து அதை உருவாக்கிவிடுவார்கள் இரும்பை கொண்டு. அதே போல தொப்பிகள், தலைக்கு அணியக்கூடிய அந்த இரும்பு கவசம் இருக்கிறது, அதுவும் அவர்கள் தன்னுடைய கையை கொண்டு உருவாக்கி விடுவார்கள். அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அவர்களுடைய செலவினங்களுக்கு, அவர்களுடைய மற்ற செலவினங்களுக்கு எல்லாம் அவருடைய சுய செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர அரசு கசானாவிலிருந்து, அரசு அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு தொகையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் கொடுத்தான் அல்லவா? எனவே ஒவ்வொரு மனிதரும் இப்படித்தான் வாழ வேண்டும், சுயமாக சம்பாதித்து வாழ வேண்டும். அதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுவதற்காக வேண்டிதான் இவ்வாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்தான். அதே நேரத்தில் யார் யார் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, எந்த ஒரு அவருடைய தேவைக்காக வேண்டி எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த சுய தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு நாம் சம்பாதிக்க வேண்டும். அந்த தொழில் கேவலமானதாக அடுத்தவர்கள் நினைக்க கூடாது. முதல்ல நம்மளே அதை என்ன செய்யக்கூடாது, அது இழிவானதாக கேவலமாக நினைக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ஏசியில் உட்காந்து வேலை செய்யறாங்க, ஜம்முன்னு வேலை செய்யறாங்க. நம்ம என்ன செய்யற, வெயில உட்கார்ந்து படாத பாடுபடுறமே, கஷ்டப்படுறமே என்று நமக்கு நாமளே செய்யக்கூடிய வேலைகளை தவறாகவோ கேவலமாக நினைக்கக்கூடாது. அதே போல அடுத்தவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பெரிதாக நினைத்து நம்முடைய வேலைகளை சிறியதாக நினைக்கிறது கூடாது. அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும். அல்லாஹ் இது நமக்கு கொடுத்திருக்கான், இதைவிட கஷ்டப்படக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள், அதை கவனித்து நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கவசங்களை செய்யக்கூடிய இந்த ஆற்றலை நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லவா? எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை கொண்டு முதலாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எப்படி அந்த போருடைய விஷயங்களை, போருடைய கவசங்களை அதையெல்லாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதற்கு முதல் மனிதராக இருந்தவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போல கப்பல் கட்டுவதற்கு முதல் மனிதராக இருந்தவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போல இன்ஜினியர், பொறியியல் கல்லூரி, பொருளியலுடைய அந்த விஷயத்தை கொண்டு எப்படி ஒரு பில்டிங்கை உருவாக்குவது, எப்படி ஒரு சுவரை, அந்த சுவரை உருவாக்குவது என்பதற்கு முன்மாதிரியாக முதலாக உருவாக்கி கொடுத்தவர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவே அவர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சுவரை கட்டினார்கள். யஜூஜ் மௌஜூஜ் அவர்களிடமிருந்து
சொல்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் முன்மாதிரியாக முதல் மனிதர்களாக உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் வஸ்னஇல் ஃபுல்க பிஅய்னினா, நம்முடைய கண் பார்வைகளை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் கப்பலை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் அந்த இல்மை அந்த கல்வியை அல்லாஹ் தான் அதை கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி நீங்கள் செய்யுங்கள், தனி மனிதராக இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த கப்பலை அல்லாஹ் கட்டுகின்றார். எனவே எந்த ஒரு உலகத்தில் உள்ள எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, அது ரப்பிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கலை, ரப்பிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் என்பதை விளங்கிக் கொண்டு அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கேவலமாகவோ சாதாரணமாக கருதாமல் அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் நமக்கு கண்ணி கொடுப்பார். அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சுய தேவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்வான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆயத்தின் ஓதிய வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னுடைய அடியார்களுக்கு எதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன விஷயங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டுகின்றானோ அந்த விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்லி காட்டுவார்கள், குர்ஆன் கூட வருகின்றது, யார் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்திற்காக சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர் யார் கடத்தலுக்கு செல்கின்றார்களோ அல்லது வெளியிலே கிளம்பி போகின்றார்களோ அவர்கள் யார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு ஷஹீத், ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர், முஜாஹித், ஜிஹாதுக்காக வேண்டி செல்கின்றாரே, அவருக்கு என்ன விதமான கூலியை அல்லாஹ் தருவானோ அதே போன்று உண்டான கூலி தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த எண்ணத்தில் யார் சம்பாதிக்க செல்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு ஜிஹாதுக்கு கலந்து கொள்ளக்கூடியவருடைய கூலியை அல்லாஹ் சம்பாதிக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய தேவைகளுக்கு அவருடைய உழைப்புக்கு தகுந்தால் போல் அவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர வெறுமன நாம் எந்த வேலையும் செய்யாமல் அடுத்தவர்களை எதிர்பார்த்து கொண்டு வாழ்வது என்பது அது முற்றிலும் தவறானது. ஷரியத் அதை தடை செய்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வழிகாட்டுதல்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.